நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-32 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 204. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-32 வரை. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதாய் எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். வசனம் 18. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலேயே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாய் இருக்கும் என்றான். வசனம் 27. 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழப்பட்டார்கள். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நான் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரோட வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும், அவரோட சமூகத்தில் இருக்கவும் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் தலை வணங்கி கூட இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில்
ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் இரட்சகரும் மீட்பெருமாக இருக்கிற கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே உமது வார்த்தையை பெற்றுக்கொள்ள கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையில் நன்மை உண்டு, விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு, ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கு. இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே உமது வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கையில் உமது சமூகத்தில் இருக்கையில் ஆண்டவர் உமது நன்மை ஒவ்வொரு மேலும் வரும்படி கூட நாங்கள் ஜெபம் படிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவன் மூலமாக கூட உமது நன்மை எங்களில் ஆண்டவரை காணப்படவும் நாங்கள் உமக்கு இன்னும் சிறந்த வகையில் ஜீவிக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு புயலில் தேவனின் நோக்கம். The title of today's message is God's Purpose in the Storm. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் வசனம் 13லிருந்து 32 வரை வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். Your scripture being read from Acts chapter 27 verses 13 to 32. Every one of us have experienced the storms in the natural, physically we can either see it or experience it or know about it. பொதுவாக நம்ம புயல் என்று சொல்லையில் நாம் இயற்கை மூலமாக நம்ம அறிந்திருக்கிறோம், அதை கண்டு இருக்கோம், இல்லை அனுபவம் பட்டிருக்கோம், அல்லது அது குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறோம் புயல்களை குறித்து. ஆனால் நம் வாழ்க்கையில் கூட வெவ்வேறு வகையான புயல்கள் உண்டு. பட் இன் லைஃப் there are different kinds of storms. Some are storms of sickness, some are financial struggles, some are broken relationships, and some are disappointments we never imagined we would face. சில நேரங்களில் அது நோய் போலாக, போராட்டங்கள் இல்லை புயல் போலாக உள்ள நிலைமைகள் உண்டாக்கக்கூடும், அல்லது பொருளாதார வகையிலையோ பணக்குறைவு நிலைமையிலேயோ நமக்கு ஒரு புயல் போலாக நிலைமைகள் உண்டாகக்கூடும், அல்லது உடைந்து போன உறவுகள், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், மற்ற உறவுகளாக இருக்கலாம், அதுவும் ஒரு புயல் போல உள்ள நிலைமையாக இருக்கக்கூடும். அல்லது ஏமாற்றுதனம், நம்ம ஏமாற்றி போயிருப்போம் அநேக காரியங்களை குறித்து, அது நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிலைமைகளாக இருக்கக்கூடும். சில புயல்கள் திடீரென்று வரக்கூடும், எந்த எச்சரிக்கை கொடுக்காம வரக்கூடும், அல்லது சிலது மெதுவாக நம் வாழ்க்கையில் அது செயல்படக்கூடும். Some storms arrive suddenly without any warning, but others may develop slowly until they overwhelm us. முழுமையாக நம்மளை சூழ்ந்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடும். எப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல கடன் எடுத்தாக்க அந்த கடன் மெதுவாக பெருகி அதை கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடும். For example, if someone has taken a loan, and then tries and is unable to pay back, slowly the loan grows, accumulates, and then it overwhelms them and they are not able to handle. And so such storms may overwhelm us. அப்படி போலாக நம் வாழ்க்கையில் அநேக போராட்டம் இருக்கக்கூடும். ஆனால் அந்த உண்மையாக நம்ம அறிந்து கொண்டோம் என்றால், உண்மையில் அந்த புயலான நிலைமைகள் அது பெரிய ஒரு போராட்டமாக இல்லை. அது மத்தியில் நம்மளோட பதற்றம், நம்மளோட கேள்வி, ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் இதை அறிந்திருக்கிறாரா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்ற அந்த தயக்கங்களும் அந்த வேதனையும் அந்த புயல் மத்தியில் அதுதான் பெரிய சவாலாக இருக்கக்கூடும். Usually the greatest challenge is not the storm itself, but it is wondering in the storm when we wonder whether God is there, whether God is hearing me, whether God is helping me, or whether not knowing what God is doing in that situation may be the greatest challenge that we face. And today's passage helps us to understand how to recognize what God does in the storm and how we are to depend on Him. இந்த நாளின் இந்த வசனங்கள் என்ன எடுத்து காட்டுகிறது என்றால், புயல் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார், ஆனால் அவரை நாம் எப்படி அறிந்து கொண்டு அவரை எப்படி சார்ந்து இருக்க வேண்டும் என்ற இந்த வசனங்கள் நமக்கு இந்த நாளில் வெளிப்படுத்துகிறது.
இந்த வசனத்தில் பவுல் ரோமர் தேசத்துக்கு அழைத்து கொண்டு படுகிறார். அவர் கைதியாக அவரை கொண்டு போகிறார்கள். In this passage, Paul is being taken to Rome as a prisoner. And he is in that boat not because he has committed something wrong, but because he is obeying God's will. அவர் கைதியாக அந்த படகில் ஏன் இருக்கிறார் என்றால், அவர் ஏதோ ஒரு தப்பு செய்துவிட்டால், இல்லை தண்டனை செய்த தீமையான காரியங்கள் செய்துவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுறதுனால அவர் அந்த நிலைமையில் இருக்கிறார். அவரை கொண்டு போகிறார்கள். அந்த படகு போகிற பாதையில் நீங்கள் வாசிப்பதை கேட்டீர்கள், அது ஒரு புயலில் அகப்படுகிறது. You heard the scripture being read that as Paul was being taken to Rome, the boat met a storm, a violent storm. This chapter is not just about how we should behave or how we should go through a storm or how to survive a storm, although that is part of the point. The main point here is something greater. It shows that God's purposes are never hindered by the storm. நாம் இந்த வசனங்களை என்ன கற்றுக்கொள்வோம் என்றால், புயல் நம்ம சந்திக்கும் போது அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதை எப்படி கடந்து போக வேண்டும் மட்டுமல்ல, அதில் முக்கியமான கருத்து என்னவென்றால், அதில் ஆண்டவரோட நோக்கங்கள், ஆண்டவரோட திட்டங்கள் ஒரு புயல்னால் அது மாறாது அது என்று நாம் இந்த நாளில் கூட அறிந்து கொள்வோம். The storm did not interrupt God's plan for Paul, and the storm became part of God's plan. அந்த புயலோ ஆண்டவரோட திட்டத்தை மாற்றவில்லை, ஆனால் அது ஆண்டவரோட திட்டத்தில் இணைந்து இருந்தது. The same is true in our lives. நம் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் நடக்கிறது. God uses every trial, suffering to refine our faith, to strengthen our dependence on Him, to shape us into the likeness of Christ and prepare us for eternal glory. ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள் மூலமாக நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்றால், நம்மளோட விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். அவர் அதுக்கு மேலாக நம்மை அவரை இன்னும் அதிகமாக சார்ந்து இருக்க வேண்டும், அவர் மேல் சார்ந்து இருக்க வேண்டும், அவரை நம்பி இருக்க வேண்டும் என்று இந்த சூழ்நிலைகள் மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார். அதே போலாக நம்மை இயேசுவின் சாயலில் நம்மை உருவாக்குகிறார், வணிந்து எடுக்கிறார். நம்மை இறுதியாக என்ன செய்கிறார் என்றால், இது எல்லாம் எதுக்காக செய்கிறார் என்றால், நித்தியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். God is preparing you and me for eternity through all these situations. ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா காரியங்களும் அவரை நேசிக்கிறவர்களும் அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு நடக்கிற எல்லா காரியமும் நன்மைக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Romans 8, we are reminded that God works all things together for good for those who love Him and are called by Him. Not all things are good, but God uses all those things to work for the good of those who love Him. எல்லா காரியம் நன்மை அல்ல, ஆனால் இருப்பினும் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பயன்படுத்தி அவரை நேசிக்கிறவர்களுக்கு நன்மையாக முடியும்படியாக அவர் செயல்படுகிறார். அதுதான் நாம் இந்த அதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். 3 முக்கியமான காரியங்கள் உங்களிடத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். I want to bring 3 important points today. There are many points there, but I want to bring 3 for your attention today. The first is that God uses storm to reveal His sovereignty. ஆண்டவர் முதலாவதாக இந்த வசனங்கள் என்ன எடுத்து காட்டுகிறார் என்ற, ஆண்டவர் ஏன் புயலை பயன்படுத்துகிறார் என்றால், அவர் சர்வ வல்லவர் உள்ளவர் என்று வெளிப்படுத்த அவர் அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார். வசனம் 30 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்றால், அந்த பயங்கரமான புயலை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. If you read from verses 13 to 20, it describes the chaotic storm, the vicious storm that took place. The winds were uncontrollable, the waves battered the ship, the cargo was thrown overboard, and the sailors lost all sense of direction.
அங்கே பார்க்கும்போது அந்த புயலை பார்க்கும்போது அந்த காற்று ஒரு பயங்கரமான ஒரு காற்று, அதை அடக்க முடியாத ஒரு நிலைமையில் அது இருந்தது. அதே நேரத்தில் அந்த அலைகள் அந்த கப்பலை உடைக்கும் அளவுக்கு அது மோதியது. அவர்கள் இருந்த சரக்கு எல்லாம் கூட அவர்கள் தூக்கி எறிந்து கூட அந்த படகு அமைதியாகவில்லை. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற எல்லா வேலைக்காரர்கள் அவர்கள் பயந்து விட்டார்கள். போகிற திசை தெரியாமல், எங்கே போகிறோம், என்ன நடக்க போகுது என்று அறியாமல் அவர்கள் பயமாக இருந்தார்கள். அது 20வது வசனத்தில் வாசிப்பதை நாம் கேட்போமாக. It's stated in verse 20 that all hope of being saved were at last abandoned. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று. இனி தப்பி பிழைப்போம் என்ற அந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்தார்கள். They lost all hope of being saved. நினைத்து பாருங்கள், அங்கே இருந்தவர்கள் அந்த மலுமியும் அந்த கப்பல் முதலாளியும் மிக திறமை உள்ளவர்களாக இருந்தார்கள். கடலை குறித்து அதிகமாக அறிந்தவராக இருந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர்களோ அதிகமாக பலன் உள்ளவர்களாக இருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் மத்தியில் யாருமே இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியவில்லை. Just imagine the situation. They were professional sailors. Their captain had much experience and the boat owner had much skills in managing storms. The crew was strong and able, yet none of them could control the storm. And this is true for all of us. இது நம்ம ஒவ்வொருக்கும் இது உண்மையாக இருக்கிறது. Human ability always has its limits. மனுஷனோட திறமைகளுக்கு, முயற்சிகளுக்கு ஒரு அளவு இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு அளவு இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். There comes a point when human ability fails. மனுஷனோட திறமை ஒரு காலம் வரும், அது வெற்றி பெறாது. நாம் எவ்வளவு படித்திருந்தாலும் நாம் அந்த சில நேரங்களில் ஒரு அந்த சூழ்நிலைக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்கக்கூடும். No matter how much education one can have, at times, sometimes there is a problem we cannot solve. Sometimes money cannot buy an answer. சில நேரங்களில் எவ்வளவு பணம் இருந்தாலும் அங்கே ஒரு பதில், அந்த சூழ்நிலைக்கு ஒரு பதில் பெற்றுக்கொள்ள முடியக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் இருக்கக்கூடும். Doctors cannot guarantee healing. ஆஸ்பத்திரியில் கூட அவர்கள் குணமாக்குதலுக்கு ஒரு உறுதியாக சில நேரங்களில் அவர்கள் சொல்ல முடியாது. Or even friends cannot carry, or friends or family even cannot carry your heavy burden. உங்களோட நண்பர்களோ வீட்டில் இருக்கிறவர்களோ உங்களோட பாரத்தை உங்களுக்காக அவர்கள் சுமக்க முடியாது. Many believers know exactly what this means. அநேக விசுவாசிகள், இந்த பாதையில் கடந்து போனவர்கள், அவர்கள் இது உண்மை என்று அறிந்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த நாளில் உங்களோட சூழ்நிலை, உங்களோட புயல் உங்களை மேற்கொண்டே இருக்கக்கூடும். அந்த புயல் மத்தியில், அந்த சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் பலனில இழந்து நீங்கள் என்ன நடக்கிறது, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடும். Maybe you are going through such a situation today where a storm or a storm-like situation in your life is causing concern, pain and struggles. போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள். ஒருவேளை நீங்கள் இதை கடந்து போயிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு அவர் உங்களோடு இருக்கிறார் என்று. But today God assures you that He is with you. அவர்கள் அந்த கப்பலில் இருக்கிற எல்லாரும் நம்பிக்கை இழந்தாலும் ஒருவர் நம்பிக்கை இழக்கவில்லை. Even though everyone on the boat lost confidence, there was one man on the boat who did not lose his confidence, and that was Paul. Why was he confident? Because God was with him. அவன் ஏன் நம்பிக்கையுள்ளவராக இருந்தான் என்றால், ஆண்டவர் தேவன் அவனுடன் இருந்தார் என்று அவன் அறிந்தான். அதை நாம் வசனம் 23 25 வரை வாசிப்பதை கேட்போமாக.
ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால், மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான். அங்க அவன் உறுதியாக அவனோட நம்பிக்கையை வெளிப்படுத்தினான். He declared his faith openly. என்னை ஆண்டு கொண்டவர் என்னோடு இருக்கிறார், அவரை நான் சேவிக்கிறேன், அவர் என்னை எப்பொழுதும் வழி நடத்துவார் என்ற உறுதியாக அவங்க அறிக்கை எடுக்கிறான். He declares his faith openly. He says he knew who he was, that he belonged to the God. He says, the God to whom I belong. And he said, the God to whom I serve. And that it will be exactly as God has told me. He declares there that he belongs to this God and he serves this God. And this God will do exactly as he says. And that was his confidence. அவனோட விசுவாசம் எப்படி இருந்தது என்றால், அவன் சொல்றான், நான் இந்த தேவனை நம்புகிறேன், இந்த தேவனை சேவிக்கிறேன், நான் இவரோடையாக இருக்கிறேன். அதே நேரத்தில் இவர் சொன்னது நிச்சயமாக நடக்கும் என்ற உறுதியில் அவன் அங்கே எடுத்து உரைக்கிறான். Paul believes God's promises more than he believed the surroundings around him. அவன் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை விட அவன் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருந்தான். அந்த புயல், அவன் சுற்றி இருக்கிற புயலான சூழ்நிலை உண்மை உள்ளதாக இருந்தது, அந்த அபாயம் உண்மை உள்ளதாக இருந்தது. ஆனால் இருப்பினும் தேவனுடைய வார்த்தை அதை விட மேலாக இருந்தது. The storm around him was real. The danger around him was real. But God's word was more certain to him than the situation around him. அவன் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை விட தேவனுடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் உறுதியாக அவனை பலப்படுத்தினது. God did not remove the storm immediately. Instead, he reminded Paul of his presence in the storm with him. தேவன் அந்த புயலை எடுக்கவில்லை. பவுல் இருக்கானே, படகில் இருக்கிறானே, இவனை பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் புயலை எடுக்கவில்லை. ஆனால் அது மத்தியில் தேவன் என்ன செய்தார்? பவுலுக்கு உறுதிப்படுத்தினார், நான் உன்னோடு இந்த புயலில் இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்தினார். Sometimes God calms the storm and sometimes he calms his child. Both are miracles. சில நேரங்களில் தேவன் நம்ம சூழ்நிலையோ இல்லை அந்த புயலையோ அமைதிப்படுத்துவார். ஆனால் சில நேரங்களில் நாம் அவரோட பிள்ளைகளாக இருப்பதினால் நம்மையே அவர் அமைதிப்படுத்துவார். இரண்டு சூழ்நிலைகளும் அற்புதங்கள் தான், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கையில் இந்த நாளில் நீங்கள் ஒரு வேலை ஆண்டவர் இடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணினால், ஆண்டவரே இந்த சூழ்நிலை, இந்த புயலை என் வாழ்க்கையில் எடுத்து போட வேண்டும் என்று, அது தப்பான ஒரு ஜெபம் இல்லை. Perhaps you are praying to God and saying, Lord, take this situation away from my life. Take this storm away from my life. And that is not a wrong prayer to make. But perhaps God is asking you to trust him and walk through with him in that situation. ஆனால் ஒரு வேலை இருக்கக்கூடும், அவர் எடுக்கிற பதிலாக தேவன் உங்களிடத்து என்ன கேட்கிறார் என்றால், அந்த சூழ்நிலையில் அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களோடு நடந்து வருவார், அதனால் அவரை நம்பி இருங்கள் என்று அவர் ஒருவேளை கேட்கக்கூடும் உங்களிடத்தில். God's promise is not a storm-free life. His promise is his unfailing presence. தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கவில்லை, நம் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை புயல் போல சூழ்நிலைகள் இருக்காது என்று அவர் நமக்கு உறுதியாக சொல்லவில்லை. ஆனால் அவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், அவர் நம்மோடு இருப்பார் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். So when everything around us feels uncertain,
we can still stand on the certainty of God's character and His word. நம் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் புயல் போல இருந்தாலும் நாம் உறுதியாக நிற்கக்கூடும் என்றால் தேவனும் அவரோட வார்த்தையும் நம்மோடு இருக்கிறதுனால். ரெண்டாவதாக நம்ம இந்த வசனங்களை நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், தேவன் நமக்கு இந்த புயல் உள்ள நிலைமைகள் மூலமாக நாம் பொறுப்புள்ள விசுவாசத்துக்குள் வாழ நம்மை வழி நடத்துகிறார். You know, the second thing that we learn from this passage is that God uses storm to teach responsible faith. தேவன் அங்கே வாக்குறுதி கொடுத்தார், அந்த படகில் இருக்கிற எல்லோரும் காப்பாற்றப்படுவார்கள் என்று. God promised Paul that on that ship everyone would survive. But and so based on that promise, yet even as God had given that promise, the people there tried to escape, and we see that in verse 29. 29வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள். அந்த படகு ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருப்பதனால் அவர் என்ன செய்தார்கள் என்றால், அந்த நிலத்துக்கு அந்த கரை ஓரம் வரப்போகிறதுனால அது ஒருவேளை கல்கள் மேலே இடித்து உடைந்து விடுமோ என்ற பயத்தில் அவர்கள் நங்கூரங்களை அவர்கள் போட்டார்கள். 4 நங்கூரங்களை போட்டார்கள். ஆனால் போட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் சில அந்த கப்பலில் வேலை செய்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அங்கே தப்பித்து போக முயற்சி செய்தார்கள். Even as the ship was being rocked by the storm and it was nearing land, fearing the ship might be shipwrecked, the sailors, what they did is they threw the anchors. They dropped 4 anchors from the boat to hold the boat steady. But as they were throwing, some of them decided or attempted to escape from the boat. And so Paul warned them. அதுக்கு பவுல் அவருக்கு எச்சரிக்கை கொடுத்தார். அதை அங்கே அவர் சொன்னார், இந்த கப்பலில் அவர்கள் தங்காவிட்டால் அவர்கள் காப்பாற்றப்பட மாட்டார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. Paul then told them that unless these men stayed with the ship, they cannot be saved. And so immediately the soldiers cut away the lifeboat and prevented anyone from escaping. So what God was telling them was that if you want to be saved, you need to remain in the ship. தேவன் அவர்கள் மத்தியில் என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால், அவர்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் அவர்கள் அந்த படகில் இருக்க வேண்டும். அதில் விட்டு விலகி போனார்கள் என்றால் அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், தேவன் எதிர்பார்க்கிறார் நம்முடைய பொறுப்பான ஒரு கீழ்ப்படிதல், பொறுப்பான ஒரு விசுவாசத்தை அவரோட எல்லைக்குள் நாம் வாழ்வோம் என்று எதிர்பார்க்கிறார். And so what do we learn from here is that God expects a human response that is responsible to his commands, that we will live according to his commands and that we will live within the borders that God gives us. In order to receive the goodness that God is building in our life. நாம் ஆண்டவரோட நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவர் கொடுக்கிற அந்த கட்டளைக்குள் கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Throughout scripture, God calls his people to trust him while faithfully obeying him. நாம் வேதம் முழுவதும் வாசிக்கும் போது நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், தேவன் மீண்டும் மீண்டுமாக அவர் ஜனங்களை கூப்பிடுகிறார். அவர் மேல் விசுவாசமாக இருந்து அவரை கீழ்ப்படிந்து அவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படி கூட அவர் மீண்டும் மீண்டுமாக அவருடைய ஜனங்களை கூப்பிடுகிறார். ஆனால் அங்கே பவுல் சொல்லவில்லை அவர்களிடத்தில், தேவன் நம்மை எப்படியாவது காப்பாற்றிடுவார், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ நீங்கள் செய்யுங்க என்று. ஆனால் அவர் என்ன சொன்னார், படகுக்குள் இருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்று. Paul did not tell them that God will save us so you can live as you wish. He did not say that, or do as you wish. But he said, if you want to be saved, you need to remain
in the boat. So some believers are waiting for God to change their situation while ignoring what he has already told them. ஆனால் சில நேரங்கள் நம்ம எப்படி வாழ்கிறோம் என்றால், நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார் என்று காற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கொண்டு இருக்கிற காலங்களில் நம்ம என்ன செய்யறோமோ, நம்முடைய இஷ்டம் பிரகாரம், நம்மளுடைய விருப்பம் பிரகாரம் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவரோட வார்த்தை தெளிவாக என்ன சொல்கிறது என்றால், அவரோட சித்தம் பிரகாரம் நாம் வாழ வேண்டும், அவரோட கட்டளைகள் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்று. Trusting God never replaces obedience. நாம் தேவனை நம்பி இருக்கோம் என்று சொல்லையில் அது கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். Storms reveal whether we truly believe God's word enough to act upon it. தேவனுடைய வார்த்தை என்ன வெளிப்படுத்தும் என்றால், நாம் தேவனுடைய சித்தம் பிரகாரம், அவரோட கட்டளை பிரகாரம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா என்று அது வெளிப்படுத்தும். அந்த படகில் அனைவரும் அவர்கள் அந்த பவுலோட வார்த்தையை கேட்டு அவர்கள் அமைதியாக அந்த படகில் இருந்தார்கள். அவர்கள் அதை விட்டு தப்பி போகவில்லை. And so those people who were in the boat obeyed Paul's words and remained in the boat, and so they were saved. Perhaps today God is calling you to take one step of obedience even before the storms end. உங்களோட சூழ்நிலையில் கூட இந்த நாளில், அந்த சூழ்நிலை மத்தியில் கூட இந்த நாளில் ஒருவேளை தேவன் உங்களை அழைக்கிறார், அவரோட சித்தத்துக்கு, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அழைக்கிறார். மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் இதை அந்த புயல் மத்தியில் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் ஜனங்களை அவர் பக்கம் அணைத்துக் கொள்கிறார். The third thing that we realize in a storm is that God uses storms to draw people to him. One of the beautiful surprises in this chapter is that the storm became Paul's greatest opportunity for ministry. இந்த வசனங்களில் இந்த முழு அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அது ஒரு பயங்கரமான ஒரு போராட்டமான நிலைமையாக இருந்தாலும் நாம் அங்கே என்ன காண்கிறோம் என்றால், பவுலுக்கு அது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருந்தது அவருடைய ஊழியத்தை அவர் செய்த. நாம் முதலாவது அந்த அதிகாரம் ஆரம்பத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே யாருமே பவுலோட வார்த்தையை கேட்கவில்லை, அவர் சொன்னதை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அது அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் வசனம் 10-11 வரை வாசிப்பதை கேட்போமாக. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அங்கே பவுல் சொன்னார், இந்த வழியில் போகாதீங்கள், அந்த கப்பலை புயல் சந்து அது உடைக்கப்படும், நம்ம அழிந்து போயிடுவோம் என்று எச்சரிக்கை கொடுத்தாரு. ஆனால் அங்கே 100க்கு அதிபதி அந்த கப்பலோட எஜமானையும் அந்த முதலாளியும் அவரைத்தான் நம்பினார். பார்க்கிலும் பவுலை விட அவரைத்தான் நம்பினார். Paul warned them to say, don't go in this route because the ship will be shipwrecked. The boat will be shipwrecked, and then we would lose all the cargo, everything we will lose. But then the centurion who was holding Paul did not listen to him, but he listened more to the owner of the ship and the ship captain. But we see that the whole situation changes at the end of this passage. ஆனால் இந்த புயலை தாண்டி வந்த பிற்பாடு அந்த சூழ்நிலை மாறிவிட்டது என்று நாம் அறிந்துகிறோம். அதை நாம் 33வது வசனத்திலிருந்து 36வது வசனத்தை வாசிப்பதை நாம் கேட்போமாக. பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள்.
14 பகலும் இரவும் அந்த கப்பல் புயலினால் அடிக்கப்பட்டு அது முடிந்த பிற்பாடு அது கரை ஓரம் வரும்போது அந்த நாளில் கூட அங்கே அமைதியாக இருக்கிற நேரத்தில் பவுல் தேவனுக்கு நன்றி செலுத்தி அவர்களை உணவு சாப்பிட அவர்களை உற்சாகப்படுத்தினார். அவர்கள் அனைவரும் அவர் சொன்னதை கேட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று உணவை சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே முதலில் நாம் பார்த்தோம், யாருமே பவுலோட பேச்சை கேட்கவில்லை. ஆனால் அங்கே படகில் 276 பேர் இருந்தார்கள். அனைவரும் அந்த நாளில் பவுலோட வார்த்தையை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த தேவனை அறிந்தார்கள். அந்த நாளில் தேவன் யார் என்று அறிந்து கொண்டார்கள். அவர் கைதியாக இருந்தவர் இப்போ ஒரு தலைவராக மாறிவிட்டார் அந்த சூழ்நிலையினால். இந்த for 14 days and nights the ship was attacked by the storm, who went through the storm, and on the 14th night calm came, and as they were approaching the land, Paul then encouraged the people who have not eaten to take food, and before that he gave thanks to God. Before the journey nobody paid attention to him, but now everyone listened to him, and they were encouraged by what he said, and they ate the food. And on that day they not only listened to Paul, but they learned and they experienced the God, Paul's God. They came to know God. The prisoner became the leader that day. Earlier Paul's warnings were ignored, but now everybody listened to him. முதலில் யாருமே அவரோட பேச்சை கேட்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ அனைவரும் அவர் சொல்றதை கேட்டார்கள். அந்த புயல் மூலமாக தேவன் பவுலை மட்டும் உயர்த்தவில்லை, அவரையே அவர் வெளிப்படுத்தினார். In the storm, God did not only raise up Paul, but God revealed himself in the storm. He showed his sovereignty, he proved his promises, and he demonstrated his saving power. அவர் சர்வ வல்லவர் என்று வெளிப்படுத்தினார், அவர் வாக்குறுதியின் தேவன் என்று வெளிப்படுத்தினார், அதே நேரத்தில் அவர் இரட்சகர் என்று வெளிப்படுத்தினார். He used one faithful believer to influence an entire ship. ஒரு விசுவாசியை வைத்து கூட அனைவரையும் அவரை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தினார். Storms often become God's platform for displaying his glory. Many people will never listen to sermons, but they will watch how we suffer. Our response during trials often speak louder than our words. ஒரு ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை, புயல்களை வைத்து அவரோட மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். அநேக நேரங்கள் நாம் கர்த்தரை குறித்து நாம் பகிர்ந்து கொள்ளும் போது, வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளும் போது அநேகர் அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் எப்படி உங்களோட சூழ்நிலை மேற்கொண்டு வந்தீர்கள், நீங்கள் எப்படி கடந்து போகிறீர்கள் என்று அவர்கள் கவனமாக உங்களை பார்ப்பார்கள். நீங்கள் நடந்து கொள்கிற வழிகளும் உங்களோட மறுமொழியும் அவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை விட இன்னும் அதிகமாக அவர்கள் கவனிப்பார்கள். அவர்கள் அது மூலமாக தேவனை அறிந்து கொள்வார்கள். இந்த நாளில் கூட நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அப்போ கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் என்ன நிலைமைகள் இந்த நாளில் உண்டு? The question to ask is, what is the storm that I'm going through today? இந்த நாளில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, புயலோ நான் கடந்து போகிறேன்? அந்த புயல் மத்தியில் தேவன் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா? Can you experience, can you know that God is there with you in your storm, that he will bring you through this storm, and he will not only bring you through, he will use you to draw others and to reveal his glory. அவரோட மகிமையும் அவரோட
அவரோட மகிமையும் அவர் பிறரை நேசிக்கிறார் என்று அவரோட அன்பையும் வெளிப்படுத்துவார் உங்கள் மூலமாக. பிறரை உங்கள் மூலமாக அணைத்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் உங்களை பலப்படுத்துவார், வழி நடத்துவார். And so this day, if you are going through any such situation, the good news is that God is with you. இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து போனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த புயலாக இருந்தாலும், எந்த மாதிரி நிலைமைகளாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவரோட நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும். அந்த புயலில் இருக்கிற நோக்கம் நிறைவேறும் என்று இந்த நாளில் இந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. No matter what kind of storm you're facing or situation you're facing, today you have the assurance that God is with you and that He will bring you and He will fulfill the purpose for which He allowed this storm to be in your life. Will you draw strength from Him? Will you turn to Him and surrender your situation to Him? And like Paul say, I belong to Him, I worship Him, and it will happen exactly as it says. அப்படி இருக்க இந்த நாளில் நீங்கள் பவுல் சொன்ன போலாக, நான் கர்த்தருக்கு சொந்தமானவர், நான் அவரை ஆராதிக்கிறேன், அவருக்கு சொந்தமாக இருக்கிறேன், அதனால் அவர் சொன்னது பிரகாரம் அது நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியாக நடக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நிலைமையிலும் நீர் இருக்கிறீர் என்று வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. Father, I just want to thank you that today you reveal that in every circumstance, every storm of life, you are present in its midst, and that you will strengthen your people, and Lord, that you will draw others through that instance to know you, and that you will reveal your sovereignty through that situation. We thank you for that assurance, Lord. ஆண்டவரே, இந்த நாளில் கொடுத்த அந்த உறுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லவர் என்று வெளிப்படுத்துவீர். அதே நேரத்தில் எங்களை பலப்படுத்தி எங்கள் மூலமாக மற்றவர்கள் உம்மை அறிந்து கொள்ள பயன்படுத்துகிறீர் என்ற காரணத்துக்காக எங்களை அநேக சூழ்நிலைகள் கடந்து போக நீர் எங்களை வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த குறிக்கோள், அந்த நன்மை எப்பொழுதும் நம்ம அங்கே அறிந்திருக்க, உண்மை சார்ந்து இருக்க எங்களை வழி நடத்தும். டீச்சர்ஸ் to obey you faithfully, விசுவாசத்துடன் உம்மை பின்பற்றவும் நம்பி இருக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே, உருவாக்கும். இந்த நாளில் இவர்களுடைய சூழ்நிலையை உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் அழைத்தவர், உண்மை உள்ளவர், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.